ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் கிளாசிக்கல் டான்ஸ் காஸ்டியூம் ஸ்கர்ட் மாடல் ஸ்டிச்சிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே கிளையண்ட் வந்து 3 காஸ்டியூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. 3மே டிஃப்ரெண்ட் கலர் சாரீஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று பர்பிள் வித் பிங்க்கு, இன்னொன்று பிங்க் வித் டார்க் ப்ளூ, இன்னொன்று ரெட் வித் க்ரீன். இந்த 3ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைப்பு தான். ஸோ இதில் வந்து ஸ்கர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இதில் 5 பீசஸ் வருது. இந்த 5 பீசஸ் என்னென்ன, இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த காஸ்டியூமை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல ப்ளவுஸ் போட்டிருக்கேன், அடுத்ததாக ஹாஃப் சாரி பார்ட்டு, அதுக்கு அடுத்தது ஸ்கர்ட்டு. ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வர மாதிரி சைடில் கட்டிக்கணும். அடுத்தது பேக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து சைடில் நாட் வரா மாதிரி வருது. ஸோ அதை சைடில் ஃபேஸ் பண்ணி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சைடில் ஒரு ஹேங்கிங் பீஸ் இருக்குது. ஸோ அதையும் கட்டி விட்டுடணும். இந்த வீடியோவில் நான் வந்து 5 பார்ட்ஸையுமே நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அண்ட் ஹாஃப் சாரி எப்படி பண்ணணும், அந்த பேக் பீஸ் ஹிப் பீஸ் எப்படி பண்ணணும், ஸ்கர்ட் எப்படி பண்ணணும், இது எல்லாத்துக்குமே வந்து நான் டீட்டெயில்டாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் ஒரு காஸ்டியூம் ஸ்டிச்சிங்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஹேங் ஆகிற ஒரு பீஸு. ஸோ மற்றது எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி ஒரு 3 டைப் காஸ்டியூமுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த பீஸ் மட்டும் நான் இதில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து அந்த பல்லு பார்ட் எடுத்துக்கிறேன். பல்லு பார்ட்டில் 4.5 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ மடிச்சுக்கிறேன். ஸோ இதை நல்லா மடித்து விட்டுட்டு இப்படி திருப்பிட்டு இப்போது மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே எடுத்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் பண்ணிக்கணும். அதாவது முதல்ல வந்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்போ அடுத்து வைக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே அதை விட கம்மியாக தான் இருக்கணும். 4 இன்ச்சஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த கிளாத் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபுல் பிரெத்தையும் அந்த பல்லுவில் இருக்கிற ஃபுல் பிரெத்தையும் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி ஸோ நல்லா லெவல் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த சைடு இந்த கீழ்ப்பக்கமாக இதையும் எல்லா ப்ளீட்டையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இங்கேயும் பின் பண்ணிக்கணும். இப்போ அந்த சைட் பின் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பண்ண பின்னை எடுத்துட்டு இப்போது மெஷினில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அந்த பின்னையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து நாடா அட்டாச் பண்ணணும். இப்போ அங்கே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் இல்லாமல் ஓப்பனில் இருக்குது. கீழே வந்து ஆல்ரெடி மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேலே வந்து ஓப்பனில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம நாடாவை அட்டாச் பண்ணணும். ஸோ நல்லா லென்த்தியாக இந்த மாதிரி நாடாக்கான கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டு முதல்ல வந்து இதோட சென்டர் பார்த்துக்கணும். சென்டர் பார்த்து இப்போது இந்த ப்ளீட்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கரெக்டாக இதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது அந்த கார்னர்லேருந்து மடித்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 மடிப்பு மடிச்சுட்டு அதையும் திருப்பி மடித்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிட்டு நீட்டாக நாடா மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இப்போது இந்த சென்டர் வரும்போது கொஞ்சமாக அதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதோடு சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ்க்கு வந்து இது ஒரு பெல்ட் மாதிரியும் இருக்கும் அண்டு நாடாவும் அட்டாச் பண்ண மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு இடுப்பில் கட்டுறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இப்போது இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா அயர்ன் பண்ணிட்டோம்னா அந்த ப்ளீட்ஸில் உள்ள மடிப்பு வந்து மாறாமல் கீழே பார்க்கறதுக்கு எப்பயுமே நீட்டாக இருக்கும். இது அயர்ன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த மேலே வேணும்னா ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால நீட்டாக தெரியலாம். பட் கீழே வந்து இந்த ப்ளீட்டோட பொசிஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அயர்ன் பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டாகிடும். அயர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு இருக்கிற இந்த ஃபோல்டிங்ஸையும் ஒரு ஃபோல்டிங்கையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அயர்ன் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்டியூம் வந்து சாரீ கட் சைடில் உள்ள ஹேங்கிங் பீஸ். பட் ஆனால் எல்லாமே வந்து தனித்தனி பீசஸ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பீஸ்க்குமே நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து இந்த பீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.